18/5/2025 தினத்தந்தி பேப்பரில் வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான மாதிரி வினா விடை தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா நவீன இந்தியா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது இந்தியாவில் காந்தியின் தலைமையில் நடந்த முதல் சட்ட மறுப்பு இயக்கம் ஆகும்? சம்பரான் சத்தியாகிரகம். நவஜவான் பாரத் சபா என்ற தீவிரவாத இளைஞர் அமைப்பை நிறுவியவர் பகத்சிங். இந்திய தேசிய இராணுவப்படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. இரு நாடு கொள்கையை முதலில் கொண்டு வந்தவர் சர் வாசிர் ஹசன். யாருடைய காலத்தில் தொழிற்சாலை சட்டம் இயற்றப்பட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளின் வேலை நேரம் குறைப்பதற்கு விதிமுறைகள் வகுக்கப்பட்டன? ரிப்பன் பிரபு. 1857 சிப்பாய் கழகத்தின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் யார்? கானிங் பிரபு. முதல் உலகப்போர் ஆரம்பித்த நேரத்தில் எந்த நாட்டில் கதர் இயக்கம் செயல்பட்டது? வட அமெரிக்கா. பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்த கீழ்கண்ட வைஸ்ராய்களை கவனி. கீழ்கண்ட வரிசையில் எது அவர்களின் சரியான கால வரிசையாகும்? கர்சன் பிரபு, ஹார்டிங்ஸ் பிரபு, செம்ஃபோர்ட் பிரபு, இர்வின் பிரபு. 1324. அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தில் எது தவறானது? பாகிஸ்தான் உருவாகுவதை ஏற்றுக்கொள்ளுதல். சரியானது எதுனா மாநில குழு, இந்தியர்களுக்கான இடைக்கால மத்திய அமைச்சரவை, அரசியலமைப்பை உருவாக்கும் உரிமை. ஏப்ரல் 1930 உப்பு சட்டத்தை எதிர்த்து யார் தஞ்சாவூர் கடற்கரையில் யாத்திரையை மேற்கொண்டார்? சி. ராஜகோபாலாச்சாரி. 1931 யார் தலைமையில் கராச்சியில் கூடிய காங்கிரஸ் கட்சியின் கூட்டத்தில் அடிப்படை உரிமை பற்றிய தீர்மானம் எழுதப்பட்டது? சர்தார் வல்லபாய் பட்டேல். பால்கன் திட்டம் எனப்படும் இந்திய சிதைவு யாருடைய மூளையில் உதித்த கொள்கை? மவுண்ட்பேட்டன் பிரபு. இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி தள்ளாடி வீழ்ச்சியடைந்து அதன் மூலம் இந்தியாவில் அமைதிக்கான ஒரு முடிவு ஏற்பட வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று கூறியவர் யார்? கர்சன் பிரபு. இந்திரா காந்தி மற்றும் சுல்பிகர் அலி பூட்டோ இடையிலான சிம்லா ஒப்பந்தம் கையெழுத்தான நாள்? ஜூலை 2, 1972. சூரத் பிளவு 1907. தொகுதிவாரி பிரதிநிதித்துவம் 1932. அனைத்து கட்சி மாநாடு 1928. பூர்ண சுயராட்சிய தீர்மானம் 1929. 4321. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் பின்வரும் எதன் நிறுவனர் ஆவார்? மேற்கண்ட அனைத்தும். சுதந்திர தொழிலாளர் கட்சி, பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு, இந்திய குடியரசுக் கட்சி. ஃபார்வர்ட் செய்தித்தாளை நிறுவியவர் யார்? சித்ரஞ்சன் தாஸ். சுபாஷ் சந்திர போஸின் புகழ்பெற்ற முழக்கமான இரத்தத்தை தாருங்கள், உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் எங்கிருந்து முழங்கப்பட்டது? பர்மா. இந்தியாவின் முதல் நவீன மனிதர் என்று கருதப்படுபவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். இந்திய தேசிய காங்கிரசின் பின்வரும் எந்த அமர்வுக்கு சி. விஜய்ராகவ் சாரியார் தலைமை தாங்கினார்? நாக்பூர் அமர்வு 1920. சுபாஷ் சந்திர போஸ் இருமுறை இந்திய தேசிய காங்கிரசுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுகள் 1938 மற்றும் 1939. பால கங்காதர திலகருக்கு லோகமானியா என்ற அடைமொழி எப்போது கொடுக்கப்பட்டது? ஹோம் ரூல் இயக்கம். ஐரிஷ் போராளி பெண்மணி என்று அழைக்கப்பட்டவர் யார்? அன்னி பெசன்ட். பின்வருவனவற்றுள் எது அங்கசதி ஒழுங்குமுறை? ஒழுங்குமுறை 17. பொறுத்துக. காந்தி ஜின்னா பேச்சுவார்த்தை 1944. தேசாய் லியாகத் ஒப்பந்தம் 1945. RIN புரட்சி 1946. INA 1943. 2143. பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. பால கங்காதர திலகர், கேசரி. தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியாவின் குரல். மெக்காலே, இந்திய கல்வி குறித்த குறிப்புகள். வில்லியம் டிக்பி.
மெட்ராஸ் டைம்ஸ். ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது? 1854ஆம் ஆண்டு உட்ஸ் கல்வி அறிக்கை. பொறுத்துக. தாதாபாய் நவ்ரோஜி, ராஸ்த் கோப்தர், திருவிக, தேசபக்தன், பி.ஜி. திலகர், கேசரி, சுப்பிரமணிய ஐயர், சுதேசமித்ரன். காந்தியடிகள் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்துக்கு டேஸில் அழைப்பு விடுத்தார். 1919 ஏப்ரல் 6. எந்த காங்கிரஸ் மாநாட்டில் சைமன் குழுவை புறக்கணிக்க முடிவு எடுக்கப்பட்டது? மெட்ராஸ் மாநாடு.